ஹாய் ஹாய்ஸ் வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸு பேட்டர்ன் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு டைப் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு திலகம் ஷேப் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த திலகம் ஷேப்பில் தான் வந்துட்டு நம்ம பேட்டர்ன் போட போகிறோம். சரிங்களா? பாருங்கள், இப்போ இது நான் தூரம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் கோடு சின்ன சின்னதாக போடுங்க. போடும்போது இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சிலந்தி வலை போல் இருக்கும். சரிங்களா? பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இது கட் ஒர்க் மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டு இது அவுட்லைனாக நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பேக்கில் குத்தி ஒரு லாக்கு, அடுத்தது சுற்றி செயின் போட போகிறேன். சரிங்களா? நான் எப்போவுமே உங்கள்கிட்ட சொல்கிறது, நம்மளோட சேனலில் நான் ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக நம்மளோட சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்லேயே ஹாய்னு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் முற்றிலும் இலவசம். நீங்கள் எந்த வித ஃபீஸுமே பே பண்ண தேவையில்லை. உங்கள்கிட்ட 2 நூல்கண்டு, ஒரு நீடில், ஒரு ஃப்ரேம் இருந்துட்டால் போதும். சரிங்களா? இது மட்டும் இருந்தாவே போதும். நீங்கள் அழகாக ஒரு ஆரி ஒர்க் கற்றுக்கிற அளவு நல்லா ட்ரெயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஃபீஸ் இல்லாதால கிளாஸ் எப்படி இருக்குமோ நீங்கள் யோசிக்க வேணாம். நான் எல்லாமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பேன். சரிங்களா? ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். இப்போ இந்த திலகம் ஷேப்பில் அந்த முனை இருக்கு இல்லையா, அது ஷார்ப் வர்றதுக்கு நான் லெஃப்ட் சைடு ஒரு குட்டி லாக் போட்டு மறுபடியும் திருப்பியிருப்பேன். அதனால தான் உங்களுக்கு அந்த லாக் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். திலகம் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நீங்கள் கிளாஸை பொறுமையாக கவனித்தா தான் உங்களுக்கு புரியும். நான் மறுபடியும் சொல்கிறது, இது ஒரே விஷயந்தான். உங்களுக்கு எப்போவுமே நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது, நம்மளோட கிளாஸ் முற்றிலும் இலவசம்தான். நீங்கள் இதுக்குன்னு நீங்கள் பே பண்ண தேவையில்ல. நான் காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட டேலண்ட்டை நீங்கள் திருத்திக்கிறதுக்காக இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் கற்றுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு ஹோம்ஒர்க் எதுவும் தேவையில்லை. ஷேப் மட்டும் ஒரு 2 ஷேப் 3 ஷேப் போட்டுக்கோங்க. நம்ம எட் நாட் வச்சுட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், எண்ணாட் நான் எல்லா கிளாஸ்லையுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். நிறைய பேருக்கு எண்ணாட் வரலைன்னு சொல்லிவிட்டு, இப்போ அழுத்தி பிடிச்சி நீட்டில் என் பக்கம் திருப்பினேன்னா ஒரு நாட்டு அழகாக விழுந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இந்த சங்கிலி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதாவது செயின். இப்போ அந்த கோட்டுக்கு நேராக எந்த செயின் இருக்குன்னு பாருங்கள். அந்த செயின் உள்ளே தான் நம்ம குத்த போகிறோம். ஓகேவா? அந்த செயினுக்கு நடுவில் ஸ்டிச்சை கொடுத்து எடுத்துட்டு ஒரு செயின் போட்டு அதுக்கு மேலே பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் இப்போ நம்ம போடுறது. சரிங்களா? அதையே வேறு ஒரு டைப்பில் போடுறீங்க, அவ்வளோதான். இப்போது கீழே இழுக்கிறோம். இழுத்துட்டு இப்போது மறுபடியும் ஒரு லாக் பண்ணிட்டோமா? இப்போ மறுபடியும் ஒரு குட்டி செயின் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு குட்டி செயின் போட்டுட்டு மறுபடியும் நீட்டில் மேலே கொண்டு போயிட்டு அதே எட்ஜில் அதே முனையில் குத்தி இழுக்க போகிறோம். இழுத்துட்டு மறுபடியும் ஒரு குட்டி லாக்கு, மறுபடியும் ஒரு குட்டி செயின் போட்டு மேலே கொண்டு போய் இழுக்க போகிறோம். இழுத்துட்டு மறுபடியும் ஒரு குட்டி லாக்கு.
சேம் இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான். அதை வந்துட்டு ஷேப்பில் போடும்போது எப்படின்ற மாதிரி தான் போட போகிறோம். சரிங்களா? இது வந்து தூரந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கட் ஒர்க் மாதிரி இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இழுத்துட்டு ஒரு சுற்றி மறுபடியும் அந்த செயின் இருக்குது பார்த்திங்களா, அதே செயினில் தான் இதை வந்து கொண்டு போய் விடணும். இப்போது அந்த செயினுக்கு நடுவில் குத்தி நாட் போடணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்றது வந்து புரியும். சரிங்களா? பாருங்கள், இப்போ அந்த செயின் இருக்கு இல்லையா, அந்த செயினுக்கு நடுவில் வந்து குத்த போகிறோம். குத்திட்டு நூல் எடுத்து ஒரு நாட் வந்து போட போகிறோம். சரிங்களா? பாருங்கள், நாட் போட்டு ஒரு எண் நாட். இப்போ அழுத்தி பிடிச்சிட்டோமா, அழுத்தி பிடிச்சி நீடில் உங்கள் விரல் பக்கம் வந்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டோமா, இப்போ மறுபடியும் கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு அதே செயினில் வந்து சைடில் போகிற செயினில் வந்து இப்போ நீடில் குத்தி எடுக்க போகிறோம். பாருங்கள், குத்திட்டோமா, த்ரெட்டை எடுத்து நான் வந்து இங்கே ஒரு குட்டி லாக் வந்து போட்டுக்க போகிறேன். லாக் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போங்க. மேலே கொண்டு போய் அந்த ஃபஸ்ட்டு போட்டோல்லையே அந்த த்ரெட்டுக்கு மேலே கொண்டு போயிட்டு நூலை பிடிச்சி மறுபடியும் அதே போல் கீழே இழுத்துட்டு மறுபடியும் ஒரு குட்டி செயினு மறுபடியும் மேலே கொண்டு போங்க. அந்த த்ரெட்டுக்கு ஒரு குத்தி கீழே கொண்டு வாங்க. இப்போது நாட்டு இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சே தான். இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றது அதில் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மறுபடியும் மேலே கொண்டு வந்துட்டு கீழே கொண்டு போங்க. மறுபடியும் ஒரு சின்ன லாக்கு, மறுபடியும் குட்டி செயினு, அதுக்கு நடுவில் வந்து நீடில் குத்தி அந்த த்ரெட்டுக்கு மேலே குத்தி பின்னாடி இழுத்து ஒரு லாக்கு. சேம் அதே போல் ஓரம் கொண்டு போயிட்டு அதுக்கு நடுவில் குத்தி இழுத்துட்டு ஒரு லாக்கு. இப்போது அந்த செயின் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த செயினுக்கு நடுவில் தான் வந்துட்டு நீங்கள் எண்ணாட் வந்து போட போகிறீங்க. குத்திட்டோமா, சுற்றி மேலே இழுக்கணும். இழுத்துட்டு ஒரு சுற்றி அதை அந்த குட்டி செயினுக்குள்ளே வந்து திருப்பி நீடில் வந்து விரல் பக்கம் திருப்பினா லாக் விழுந்துடும். இப்போ மறுபடியும் செயினுக்குள்ளே குத்திக்கோங்க. த்ரெட் எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு குட்டி செயினு அப்படியே மேலே கொண்டு போயிட்டு அந்த நடுவில் குத்தி கீழே இழுத்துட்டிங்களா. இப்போ குட்டி லாக்கு. நீங்கள் வந்து மறுபடியும் இதே தான் வந்து ரொட்டீனாக வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. இது வந்து தூரந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். நான் வந்து கோடு உங்களுக்கு புரியணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் போட்டிருப்பேன். நீங்கள் அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக போட்டிங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப அழகாக வரும். சரிங்களா? பேக் இழுத்துட்டு ஒரு லாக்கு. நம்மளோட சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு என்னோடய கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ரெட் கலர் ஹார்ட்டை வந்து தட்டி விட்டுடுங்க. ஓகேவா? மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போது மறுபடியும் குத்தி எடுத்துட்டு அதுக்கு நடுவில் குத்தி இழுத்து மறுபடியும் ஒரு லாக் பண்ணி அந்த செயின் இருக்கு இல்லையா, அந்த செயினை உள்ளே விட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா லாக் வந்து போட போகிறேன். அந்த செயின் உள்ளே குத்தி எடுத்துட்டேன். இப்போ ஒரு சுற்றிட்டு ஒரு லாக்கு. ஓகேவா? அவ்வளோதான், லாக்கு விழுந்துருச்சு. இப்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் அதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு குத்திட்டு
இப்போது மேலே இருக்க செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் அந்த ஸ்டிச்சை வந்து போட்டு இழுக்கிறோம். இது வந்து சேம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான், நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். சரிங்களா? இப்போது ஒரு குட்டி செயின் போட்டோமா, நடுவில் குத்துறோமா, பேக் இழுக்கிறோமா, ஒரு குத்துறோமா, மறுபடியும் ஒரு குட்டி செயின், மறுபடியும் அந்த மேலே நடுவில் அந்த பாக்ஸுக்கு நடுவில் கொண்டு போயிட்டு த்ரெட்டை கீழே இழுத்து ஒரு லாக்கு. சேம் இதே தான். எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு நான் புரியணும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் தூரம் போட்டு நான் வந்து புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். நீங்கள் இதையே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நெருக்க போட்டுட்டு அதுக்கு அடுத்தது வந்துட்டு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப 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 அழகாக இருக்கும். இது வந்து ஒரு கட் ஒர்க் மாதிரியும் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு சிலந்தி வலை, ஓகேவா? சிலந்தி கூடு ஸ்டிச்சு தான் இது. சரிங்களா? அதே போல் தான் இருக்கும் பார்க்கும்போது. நீங்கள் இன்னும் குட்டி குட்டியாக போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? இப்போது நாட் பண்ணிட்டோம். இப்போது இது கீழே வந்துட்டு எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. இப்போ பாருங்கள் எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கீழே வந்துட்டு ஒரு லாக்கு, மறுபடியும் செயின் கிட்ட போயிட்டு ஒரு குத்தி மேலே எடுத்து கீழே ஒரு குத்தி ஒரு லாக்கு. ஓகேவா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை வந்து போட்டு விட்டு போயிடுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் அண்டு லைக்குமே என்ன மாதிரி சின்ன யூடியூபருக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மறுபடியும் அந்த எண்டில் போட்டுட்டு எல்லாமே வந்து அந்த செயின் இருக்கு இல்லையா, அந்த செயின் எண்டில் தான் வந்துட்டு நீங்கள் போடணும். பாருங்கள், நடுவில் விட்டுருக்குன்னா செயின் நடுவில் விட்டு மேலே எடுத்து ஒரு லாக்கு போட்டுட்டு மறுபடியும் முன்னாடி கொண்டு வர போகிறோம். முன்னாடி கொண்டு வந்து பேக் போயிட்டு ஒரு செயின், மறுபடியும் த்ரெட்டை நடுவில் குத்தி மேலே கொண்டு போகிறோம். மேலே கொண்டு போயிட்டு ரிட்டன் கீழே வந்துட்டு ஒரு லாக்கு, மறுபடியும் நடுவில் குத்தி மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வந்து ஒரு சின்ன லாக்கு. இப்போ சுற்றி ஒரு நாட்டு, ஓகேவா? நீடில் திருப்பிட்டுனா நாட்டு. பாருங்கள், நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். சரிங்களா? இது வந்து பார்க்க ஒரு சிலந்தி வலை மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து தூரம் இருந்து பார்க்குறீங்கன்னா அழகாக இருக்கும்.